வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ ஃபைனலி பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கேட்கலாம், என்னடா 3 நாள் ஆச்சு நியூ வீடியோ எல்லாம் கேட்கலாம். ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு மக்களே, அதனால் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் தான் விளாட போகிறோம். செம்மையான கேம். இப்போ சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு கேம் மக்களே. ஸோ ஓகே, இதுதான் நம்ம பஸ் ஸ்டாப்பு. ரொம்ப நாள் கழிஞ்சு பஸ் ஓட்டுறாங்க. எப்போ திரும்ப லாஸ்ட் ஓட்டணும், அந்த நீங்கள் ஒரு வீடியோ இருக்கு மக்களே. நான் இன்னொன்று யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அது ஷாம் கிரிஷ் ஃப்ரீ ஃபயர். ஓகே, அது போய் பாருங்கள். அங்கே நான் ரொம்ப அப்போ ஓட்டினது பஸ்ஸு, அப்புறம் இப்போ தான் ஓட்டுறேன் நான். ஸோ இது நான் இந்த பஸ் பேர் ஒன்று வச்சுருக்கேன், கொம்பன் பஸ். ஸோ செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது ஒரு லக்ஸரியான ஒரு பஸ் ஆக்கணுன்னு என்னோடய ஆசை. ஆனால் பரவாயில்ல, நம்ம போக டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் எந்த வீடியோ போடுவேன்னா, குஜராத் டைட்டல்ஸ் வர்சஸ் கொல்கட்டா. ஐயோ எங்கே போய் ஏற்றிருக்கேன் தரலையே. ஓ மை காட், இன்னொன்று பஸ் மேலே ஏற்றிருக்கேன். எவன்டா நீ இங்கே வர சொன்னா? ஐயோ முன்னாடிடுறா, முன்னாடிடுறா. ஐயோ உமா, ஏன் ப்ரோ நீங்கள் இங்கே வந்தீங்க? சரி ஓகே. என்னென்னா நெக்ஸ்ட் குஜராத் டைட்டல்ஸ் வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யாருக்குன்னா, அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கேங் வார். ஸோ இதில் கேட்பாங்க மக்களே, என்னென்னா நம்மளோட பேசஞ்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஒன்று. ஸோ அதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த பஸ்ஸில் வர்றது பிடிக்கும். செம்மையாக இருக்க மக்களே. அந்த கிராஃபிக்ஸ்லேருந்து இந்த பாருங்களேன், ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். ஏன்னா காராக இருந்தால் உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருப்பேன். அடப்பா டேய் வெயிட் பண்ணுறா. ஆனால் நான் இப்போ உன்னை ஓவர்டேக் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. தள்ளுறா. Oh my god. இங்கெல்லாம் கொஞ்சம். ஆனால் இவனை எப்படியோ ஓவர்டேக் அடிக்கணும் மக்களே. நல்ல உறுதியாக இருக்கேன் நானே. அவனை ஓவர்டேக் அடிச்சாச்சு. அவனை ஓவர்டேக் அடிச்சாச்சு. இப்படி எங்ககிட்டேயாவா? அவ்வளோ அப்பா, வண்டி செம்ம டேமேஜ். தெரியாது. நான் இப்படியே இங்கே வந்துட்டேன் மக்களே. அது இப்படியே டேர்ன் பண்ண முன்னாடியே அப்படியே டொம்முனே அப்படியே நிறுத்தி வச்சா, அவன் ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் அடிக்கிற பேரில் அவன் மோதிக்கிட்டான் நம்ம கூட. Oh my god மக்களே, நம்ம இப்போது நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இனிமேல் நான் சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ பேசஞ்சர்ஸ்? ஸோ எல்லாமே ஹாப்பி. ஸோ வேறு லெவல்.
ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நானே இப்போ பஸ்ஸே உடச்சிடும் போல் அந்தளவுக்கு இருக்குது பஸ்ஸு. சூப்பராக கலக்கணும் டே. இப்போ நான் 100 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போ. செம்மையாக போதாண்ணா மக்களே. ஃப்ளைட்டுக்கும் நம்மளுக்கு ரேஸு. அந்த சைட் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. பாருங்கள் ரைட் சைடில் அதுதான் இப்படியே ஃபஸ்ட்டு போக போகுது. ஆனால் நம்ம இந்த டோலை நம்ம தான்டா ஃபஸ்ட்டு. பிரேக் 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 பிரேக். இல்லை எனக்கு ஒன்று பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதில் வந்து பிரேக் வந்து ஃபாஸ்ட்டாக லைக் என்ன சொல்ல, இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து பிரேக் போட அது நிற்குது அப்படியே. அந்த அளவுக்கு இது பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கு. ஓ மை காட், எனக்கு அந்த சைடு வியூ வரும் எனக்கு. ஓகே, 2 சைட்லேருந்து எனக்கு வியூ வரும். ஐ திங்க் இது ரொம்ப தூரம் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் இங்கேயே ரீச் ஆகிருக்கோம். நான் பல வாட்டி ஓட்டியிருக்கேன், ஆனால் ரொம்ப நாள் கழிஞ்சு இப்போ தான் ஓட்டுறேன். பஸ் சிமுலேட்டரு இதொன்று நான் இது முழுசாக கம்ப்ளீட். ஐயோ 20 மக்களே, போலீஸ் போயிடுச்சிட்டோமா, ஃபைன் போட்டுறான் $25. அடப்பாவி. ஐயோ எப்படியோ போங்கடா, இந்த இவர் தொலை தாங்க முடியல, பேசஞ்சர்ஸ் தொலை. அடப்பா தள்ளுறா டே 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 இன்னைக்கு செம்ம டே டி. எல்லாரும் இங்கே தாண்டா வருவீங்களா, எனக்கே பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண தரல டி. ஹார்ன் அடிக்கலாம். நான் சரி போகிறேன்டா. சரி போகலாம் மக்களே. டேய் டேய் நான் புல்வெளியில் போயிட்டுருக்கேன்டா. எப்படியோ இந்த ஓட்டை கட்சி போனால் செம்ம ஸ்பீடாக எப்படியோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிடலாம். செம்மையாக இருக்கு மக்களே இந்த கேமே. ஸோ வேறு லெவல். இப்படி ஃபாஸ்ட்டாக போங்கடா. என்னடா நீங்கள் 100 ஸ்பீடில் போகிறேன், அப்போ கூட எப்படி போகலாம், இப்படி போகலாம். செம்ம ஸ்பீடில் போகிறோம் மக்கள். ஸோ இப்படி போனால் தானே பிரச்சனை. நம்ம வந்து இப்படி போயிடலாம் வேணாம், கஸ்டமர் வந்து திட்டுவாரே. நம்ம அதுக்கு இப்படியே போயிடலாம். ஆனால் திருப்பி ஆப்பாடா இப்போ தான் நல்ல வண்டி இருக்கும். இப்போது மைஸ்ப டே 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 டி காஃபி கொட்டிருச்சாமாடா. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா. இங்கே பஸ்ஸே கொட்டிடும் போல் இருக்குது. அந்தளவு சரி பஸ்ஸே விழுந்துடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இப்போ இங்கே இருக்குது. காஃபி கட்டினதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிறான். இப்போ வந்து ஓட்டை கிடைக்க முடியல, அதானே இப்போ என்ன ப்ராப்ளம்னா, சர்ன்னு இப்படி திரும்பிட்டு இங்கே யாருமே இல்லை. அதுக்கு நம்ம இங்கே போயிடலாம். பஸ்ஸில் இப்படி தான் மக்களே ஓட்டணும். நான்லாம் வேறு லெவலில் ஓட்டுவேன் பஸ்ஸு. ப்ரோ எப்படி 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 எப்படி
செம்ம. எங்கடா பஸ் ஸ்டாப்பு ரீச் ஆகணும், எப்போடா ரீச் ஆகணும் போல இருக்கு. டோன்ட். ஐயோ பேசஞ்சர்லாம் அசிங்கமாக திட்டுறாங்களே. எனக்கெல்லாம் காரே ஒழுக்க ஓட்ட தெரியாது, பஸ் எப்படான்னு ஓட்டுவேன். ஸோ அசிங்கமாக திட்டுறான்டா. ஃபாஸ்ட்டு போடா. இன்னொருத்தன் அதே பையன் காஃபி ஸ்பில்ட் ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸே கவுற போது இது என்ன மெக்கானிக்கு வேலை செய்யணுப்பா. மெக்கானிக் பண்ணுவே ஆகணும், வேறு வழி இல்லை. எங்கடா இது எனக்கு எப்படா வரும் போல இருக்குடா. இந்த காருக்காரனை ஓட்டை கடிச்சு போயிடலாம். அப்படியா ஓட்டை கடிக்கணும் ஆசை, ஆனால் என்ன விட்டுருவானா. இந்த பஸ் என்ன மாட்டு வண்டியே இல்லை, பஸ்ஸா போகவே மாட்டேங்குது. அவங்களாம் பறக்கிறாங்க. இப்போ நான் கவுர போகிறேன்னு நினைக்கிறேன், இடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் எப்படா வர ஃபஸ்ட்டு போ எனக்குலாம் நெக்கா அசிங்கமாக திட்டுறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம். டி எப்படா ஃபஸ்ட்டு போ எங்கே நிறுத்தார் ஃபஸ்ட்டு போ. ஐயோ முடியலடா சாமி. மக்களே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட் வீடியோ தான் வரும். ஓகே, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நல்ல இது கொடுத்துருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃப்ரீ ஃபயர் வீடியோக்கும் தான், ஆனால் வந்து இனிமேல் மோஸ்ட்லி ஃப்ரீ ஃபயரும் கிரிக்கெட் வீடியோ தான் அதிகமாக வரும். ஓகே, ஆபாடா எப்படியோ வந்தாச்சு. அட சாமி எப்படியோ வந்தாச்சுடா. வண்டி தள்ளு அம்மா கடைசியாக இடித்தோம். எப்படா இடிப்போன்னு இருக்குது மக்களே. செம்மையாக வந்து நம்மளோட இது வந்தாச்சு. ஓகே விட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு ட்ரிப்பிளாக இல்லை மக்களே, நம்ம வந்து டேரெக்டாக அப்படி இங்கே நிறுத்தினா போதும், இது கம்ப்ளீட்டட். ஆமாம் நீ என்னது எக்ஸ்பென்ஸமே ஏண்டா அதுக்காக நீ வந்திருக்கே போட. இப்போ தான் வந்தாச்சு நீ போய் வாங்கிக்கோ. அவா வந்தாச்சு ப்ரோ. சரி வெரி என்ன டே எடுங்கடா டே, தயவு செஞ்சு சொல்கிறேன் பேசஞ்சராக கொண்டு போங்கடா. அவ்வா பஸ் இனிமேல் ஓட்டவே மாட்டேன்டா நான் இனிமேல். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.